பிக் பாஸ் ப்ரோமோக்கு அப்புறமா அனன்யா, அர்ச்சனா, மாயா, பூர்ணிமா இப்படி எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மாயாவும் பூர்ணிமாவும் அனன்யா கிட்ட கேக்குறாங்க, நீங்க வந்து வெளிய இருந்து வரீங்களா, அதனாலதான் நாங்க உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேக்குறோம். இந்த பிக் பாஸ்ல யாரு வின் பண்ணுவாங்க, மக்களோட ஆதரவும் ஓட்டும் யாருக்கு அதிகமா இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அனன்யா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அனன்யாவும், அச்சோ அதெல்லாம் நான் சொல்லவே முடியாதுங்க, அதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் உள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அதெல்லாம் சொன்ன அப்படின்னா எனக்கே வேட்டு வச்சு வெளியே அனுப்பிச்சு விட்டுருவீங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு வந்து யார் பிடிச்சிருக்கு அப்படின்னு வேணா நான் சொல்றேன். இப்போதைக்கு வந்து அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் இவங்கள தான் வந்து ரொம்பவே வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அர்ச்சனா உங்களை தான் வந்து மக்கள் ரொம்பவே விரும்புறாங்க. அதுலயும் உங்க கேரக்டர் வந்து ரொம்பவே அவங்களுக்கு லைக் பண்ணிருக்கு. இதை கேட்டுட்டு இருந்த மாயாவும் பூர்ணிமாவும், என்னது அர்ச்சனாவை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவங்க கேரக்டர் தான் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா மக்களுக்கு வந்து யாரை பிடிச்சிருக்கோ அவங்க தானே வின்னரு, அப்ப அர்ச்சனா தான் வின்னரா, அப்ப இந்த வாரமே நம்ம வெளியே போயிருவோமா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவையும் அனன்யாவையும் பாக்குறாங்க. பிக் பாஸோட ப்ரோமோக்கு அப்புறமா அன்சீன் ப்ரோமோ ஒன்று வந்திருக்குங்க. இதுல விஜய் வர்மாவும் விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து விக்ரம் பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த வீட்டுல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து போன வாரம் இருந்ததை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதே மாயாக்கா தான். இந்த வாரம் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன நாமினேட் பண்றதும் மாயாக்கா தான்.